இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மோட்டர் ஆக்சிடெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு மோட்டர் வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட் கேசஸ் பற்றியும் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் கேசஸ் பற்றியும் என்னெல்லாம் டிஃபென்சஸ் எடுக்கிறாங்க, என்னெல்லாம் டிஃபென்சஸ் வந்து அக்யூஸ் சைட்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம இந்த கேஸை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த கேஸோட டைட்டில் அலிஸ்டர் ஆண்டனி பரேரா vs ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு 2012 ஜனவரி 12 சுப்ரீம் கோர்ட்டால் தீர்ப்பாக்கப்பட்ட ஒரு கேஸு. இது 2006 நடந்த ஒரு மோட்டார் ஆக்சிடெண்ட் சம்மந்தப்பட்டு மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ். இது கீழ்கோர்ட்லேருந்து செஷன்ஸ் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது ட்ராவல் ஆன ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேஸு. கேஸோட ஃபேக்ட்ஸ், இந்த கேஸ் நடந்த இடம் வந்து இந்த ஆக்சிடெண்ட் நடந்த இடம் பாந்திரான்னு சொல்லி ஒரு லொக்கேஷனில், வெஸ்ட் பாந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷனில் நடந்தது. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிறவங்க அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அந்த டெம்பரரி ஹட்ஸ், அதாவது வந்து ஒரு குடிசை மாதிரி போட்டுக்கிட்டு அங்கே வந்து தங்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில் வந்து அந்த பிளாட்ஃபார்மில், அந்த பேவ்மெண்ட்டில் வந்து ஒரு சில பேர் படுத்துட்ருக்காங்க. ஸோ இது இருக்கும்போது ராத்திரி, அதாவது வெடிகாலம்புற ஒரு 3:45-4 மணிக்கு நவம்பர் 2006 அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, 12 நவம்பர் மாதம் 2006 அப்போ வண்டியை வந்து வேகமாக கொரோலா கார் வந்து ஓட்டிகிட்டு வர்றாரு அக்யூஸ்டு. வேகமாக வந்து வண்டியில் வந்து ஆக்சிடெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறாரு. நிறைய பேர் இன்ஜியோட 7 பேர் இறந்து போகிறாங்க, 8 பேருக்கு வந்து காயம், கிரீவியஸ்லி இன்ஜியோட. ஸோ இதுதான் கேஸு. இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு கேஸ் ஒன்று. ஸோ இந்த கேஸை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணார், இமீடியட்டாக லோக்கல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. போலீஸ் வந்து இவரை வந்து அப்ரஹெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 2 செக்ஷனில் வந்து இனிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து செக்ஷன் 304 பார்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் ஒன்று. 2வது கவுண்ட் இண்டைட்மெண்ட்டில், 2வது கவுண்ட் என்னென்னா செக்ஷன் 338 இந்தியன் பீனல் கோட். அதாவது 338 என்னென்னா ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் காசிங் கிரீவஸ் ஹர்ட் அப்படின்ற 2வது செக்ஷன். இந்த 2 செக்ஷனில் வந்து இனிஷியலாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் சார்ஜஸ் ஃப்ரேம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் மேலே கேஸ் நடக்கிறது. ஸோ இதுதான் பேசிக் ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த கேஸ் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து என்ன தீர்ப்பாச்சுன்றதை நம்ம பார்ப்போம். செக்ஷன் 304A ஒன்று இருக்குது, செக்ஷன் 304 பார்ட் 2 இருக்குது. செக்ஷன் 304 பார்ட் 2 வந்து கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், அதாவது கொலை செய்கிறத பற்றினா கொலைக்கான ஒரு முன்னோடின்றது ஒன்று இருக்குது. கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது இன்டென்ஷனோட, எண்ணத்தோட ஒருத்தர் கொலை செய்கிறதுன்றது வேறு. எண்ணம் இல்லை, பட் இப்படி நடந்தால் ஒருத்தர் வந்து சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொலை செய்கிறதுன்றது வேறு. இது 2வது பாசிபிலிட்டி வந்து கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்ன்றது வந்து செக்ஷன் 304 பார்ட் 2 அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்த ஒரு அஃபென்ஸ் என்னென்னா 304A அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் விச் காசஸ் டெத். அதுதான் வந்து 304A வந்து சொல்லக்கூடியது. அதாவது ரொம்ப ஒரு ரெக்லெஸ்ஸான ஒரு நடைமுறை. ரேஷுன்னா என்னென்னா knowing that it would cause harm but hoping that it will not. அதாவது எனக்கு இந்த காரியம் செய்கிறதுனால ஒரு கேடு விளைவிக்கக்கூடியது காரியம் இது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், பட் எந்த விதமான கெடுதலும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையில் வந்து நான் அதை செய்கிறேன். அதாவது வேகமாக ஒரு சிலர் வந்து ஒரு காலியான ரோட்டில் வீலிங் பண்ணுவாங்க, இல்லை வேகமாக த்ராட்டில் கொடுத்துட்டு 2 வீலர் ஓட்டுவாங்க, இல்லைனா கார் வந்து வேகமாக திடீர்னு சடன் ஸ்பீடில் ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து ஓட்டுவாங்க. அவங்களுக்கு இதனால் ஒரு சாவு உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் பண்ணுறாங்க, அப்படி யாரும் சாகணுன்ற எண்ணத்தோடு பண்ணல. ஸோ knowing that it would cause harm but hoping that it will not அப்படின்றது வந்து ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட். ஒரு ரெக்லெஸ்னஸ் இருக்குது அப்படின்றது சொல்லக்கூடியது. இதுக்கு வந்து பார்த்தோன்னா ரேஷுன்ற வார்த்தைக்கான அர்த்தம் மட்டுமே நிறைய கேசஸில் வந்து டிஃபைன் ஆகிருக்கு. பிரைவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டு, அதே மாதிரி பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா வர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ்லாம் ரேஷ்னா என்ன அப்படின்றது
முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரேஷன்றதுக்கு அர்த்தம் இதுதான். ஸோ ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் காசிங் டெத் அப்படின்னு பார்த்தோன்னா 304A போடுவாங்க. கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்னா 304 Part 2. அதுக்கு வந்து கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டருக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை 10 வருஷம் ஜெயில் கொடுக்கலாம், இல்லை ஃபைன் வந்து ஹெவியாக இம்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட்டுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் காசிங் ஹர்ட் இல்லை ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் காசிங் கிரீவஸ் ஹர்ட், இது எல்லாத்துக்கும் வந்து 2 வருஷத்துக்குள்ளே தான் தண்டனை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது பார்த்தோன்னா இவருக்கு வந்து 304A அந்த அஃபென்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி 304 Part 2 அந்த அஃபென்ஸ் மேலேயும் சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பட்டிருக்கு. இது தவிர செக்ஷன் 337 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் காசிங் ஹர்ட், அதாவது ஒருத்தருக்கு காயம் விளைவிக்கக்கூடிய ஒரு ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட், அது வந்து இவர் மேலே அந்த செக்ஷன் ஒன்று இருக்குது. செக்ஷன் 338 ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் காசிங் கிரீவஸ் ஹர்ட், அதாவது ஒருத்தருக்கு படுகாயம் விளைவிக்கக்கூடிய ஒரு ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட். ஸோ இந்த 4 செக்ஷன் வந்து இவருக்கு சம்மந்தப்பட்டிருக்கு, இந்த பர்டிகுலர் கேஸுக்கு சம்மந்தப்பட்டிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். ட்ரையலுக்கு அப்புறம் 2007 செஷன்ஸ் கோர்ட் வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இவருக்கு வந்து 304A கீழே இவருக்கு 6 மாதம் ஜெயிலும், அதே மாதிரி செக்ஷன் 337 கீழே 15 நாள் ஜெயிலும், அதே மாதிரி ஒரு ஃபைன் ஒரு அமௌண்ட்டை இம்போஸ் பண்ணி ஒரு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் கொடுக்கல. கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் கீழே எந்த விதமான தண்டனையும் கொடுக்கல. ஸோ இதுதான் அவரோட பொசிஷன். ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட், ரேஷாக வண்டி ஓட்டியிருக்காரு, ரெக்லெஸ்ஸாக வண்டி ஓட்டியிருக்காரு, அவர் கட்டுப்பாட்டை மீறி வண்டி போயிருக்கு, அதனால அவருக்கு வந்து 6 மாதம் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க, அதாவது கடுங்காவல் தண்டனை இல்லாமல் ஜெயில் தண்டனை, அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து 3 சைட்லேருந்து அப்பீல் போகிறது. ஒன்று வந்து ப்ராசிக்யூஷன் அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டே வந்து இந்த தீர்ப்பை பார்த்துட்டு தானாக முன் வந்து சுவோமோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, சுவோமோட்டோ பவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி ஹைகோர்ட் வந்து இந்த கேஸோட அப்பீலை வந்து எடுத்துக்கிறாங்க. இது தவிர ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து அப்பீல் எடுத்துக்கிறாங்க. 3வது அக்யூஸ் சைட்லேருந்து அப்பீல் போடுறாங்க, ஏன்னா வந்து ஃபுல்லாக அக்விட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் நடக்கிறது. இந்த அப்பீல் நடக்கும்போது ஹைகோர்ட் வந்து எல்லாருமே கன்சிடர் பண்ணி 304A அப்படின்னு சொல்லி இந்த அஃபென்ஸை வந்து சுருக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து குடிச்சிருக்காருன்றதுக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ப்ராசிக்யூஷன். குடிச்சிருந்திருக்காரு, அதனால குடிபோதையில் வந்து வண்டி ஓட்டினதுனால தான் இந்த விளைவு ஏற்பட்டிருக்கு, அதனால் 304Aன்னு சொல்ல முடியாது. இது ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட்ன்றது கிடையாது, அது வந்து ஒரு தவறான ஒரு விளைவு கொடுக்கும்னு தெரிஞ்சு முன்கூட்டியே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டி வந்திருக்காருன்றதுனால கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்னு சொல்லக்கூடிய செக்ஷன் 304 Part 2ல் அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பொசிஷன். இந்த ஜெயில் தண்டனை மேலே அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கு இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. இப்போ ஹைகோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு நம்ம பார்த்தோன்னா கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டருக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் 5 லட்ச ரூபாய் ஃபைனும் கொடுத்துருக்காங்க. இது தவிர செக்ஷன் 337 செக்ஷன் 338 ரெண்டுத்துலேயும் வந்து தண்டனை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கேஸ் வந்து அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் போகும்போது அக்யூஸ்ட் என்னெல்லாம் டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல் டிஃபென்ஸ் அவர் எடுக்கிறது, இது வந்து குடிபோதையில் வண்டி ஓட்டியிருக்கேன்றதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் வந்து என் மேலே எதுவும் போடல, மோட்டர் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் கீழே ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் வந்து என் மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணலன்றதுனால குடிபோதையில் நான் கேஸ் வண்டி ஓட்டினேன்றதுக்கான ப்ரூஃப் வந்து ப்ராசிக்யூஷனுக்கு வந்து இல்லை. ஏன்னா ப்ராசிக்யூஷன் வந்து நான் குடிபோதையில் தான் வண்டி ஓட்டினேன்னா அந்த சார்ஜஸ் வந்து என் மேலே போட்டிருப்பாங்க, அது ஒரு விஷயம். 2வது, என்னோட பிளட் சாம்பிள்ஸை வந்து எடுத்து தான் நான் குடிபோதையில் இருக்கேன்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பிளட் சாம்பிள்ஸ் வந்து சேஃபான கஸ்டடியில் இல்லை, அந்த கஸ்டடி இருந்தது வந்து ஆரம்பத்திலே மென்ஷன் பண்ணி சரியான இடத்துல வைக்கப்படலை, அதனால் அதை வந்து என்னால் டெஸ்ட் பண்ணி நான் குடிபோதையில் இருக்கேனான்னு சொல்லிட்டு என் பக்கம் இருக்கிற சாட்சியங்களை நிரூபிக்கிறதுக்கான சான்சஸ் எனக்கு கிடைக்கல. அதனால இந்த குடிபோதைன்ற ஒரே ஒரு விஷயந்தான் இந்த கேஸை வந்து 304Aக்கும் 304 Part 2க்கும் ஒரு வித்தியாசத்தை, ஒரு லைன் ஒன்று உருவாக்குறது. இல்லைன்னா குடிபோதையில் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இது வெறும் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் தான், ஏற்கனவே செஷன்ஸில் கொடுத்த தீர்ப்பு தான் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு செல்லாதுன்னு ஆகிடும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை திரும்பி ரீகன்சிடர் பண்ணுன்றதை முதல் விஷயமாக சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம்,
ஒரு பர்டிகுலர் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு வாக்குமூலம் கொடுக்கும்போது என்ஜின் வந்து என்ஜினோட கோளாறுனால வண்டி வந்து தடம் புரண்டு ஒரு 4 பேர் மேலே 7 பேர் மேலே ஏற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பாசிபிலிட்டி இருக்குன்றதுனால பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து எனக்கு சாதகமாக கொடுக்கணும் அப்படின்றது 2வது டிஃபென்ஸ். 3வது டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதுதான் செக்ஷன் 304 பார்ட் 2 வந்து கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர். அதில் வந்து நாலேஜ் இருக்கணும், இன்டென்ஷன்ன்றது ஒரு சின்ன ஆஸ்பெக்ட், நாலேஜ்ன்றது இருக்கணும். நான் இந்த காரியம் செய்யறதுனால ஒரு 4 பேர் வந்து உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 7 பேருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு மனசறிஞ்சு நான் செஞ்சுருக்கணும். ஆனால் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அதனால் ஒரு கஷ்டம், அது ஒரு இந்த மாதிரி விளைவுகள் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்படி நடக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடு நான் வந்து வேகமாக வண்டி ஓட்டுறது ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது இது ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்டு கீழே ஒரு கேஸும், அதாவது செக்ஷன் 337, செக்ஷன் 338, செக்ஷன் 304A, அதே மாதிரி செக்ஷன் 304 பார்ட் 2ல் ஒரு கேஸும், இங்கே தண்டனை கொடுத்ததே செக்ஷன் 337ல் ஒரு தண்டனையும் 1 வருஷம் ஜெயிலும், அதில் வந்து 3 வருஷம் ஜெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 தண்டனையும் ஒரே நேரத்தில் செல்லுபடி ஆகாது அப்படின்றது இவங்களோட ஆர்குமெண்ட். அதாவது ஒன்று ரேஷாக வண்டியை ஓட்டினேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா குடிபோதையில் வண்டியை ஓட்டி நிறைய பேரை விட்டு ஏற்றிட்டேன்னு சொல்லுங்கள். ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் ரெண்டுத்துக்கும் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே விஷயத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாத ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு அப்சர்வேஷன். அதனால இது செல்லாது அப்படின்னு சொல்லி இன்னொரு அப்சர்வேஷன் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஒரு கவுன்சில் ஒன்று வைக்கிறார். ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட்டை மட்டுமே மையப்படுத்தி இந்த கேஸ் நடக்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் சொல்கிறாரு, இந்த கேஸ் நடக்கும்போது, அப்பீல் நடக்கும்போது, இவர் அக்யூஸோட அப்பா இறந்துட்டார், இவர் மட்டும்தான் பிரெட்வினர் அந்த குடும்பத்துக்கு, இவர் மட்டும்தான் அந்த குடும்பத்தோட நல்லது கிடைத்து தான் பார்க்கணுன்றதுனால பெரிய ஜெயில் தண்டனைலாம் கொடுக்காம அவரை இமீடியட்டாக ஏற்கனவே 2 மாதம் ஜெயிலில் இருந்தாருன்றதுனால அவரை கன்சிடர் பண்ணி தண்டனை ரத்து பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணிட்டுங்கன்னு சொல்லி ஃபைனலாக ஆர்குமெண்ட்டை முடிக்கிறார் அவர். ஸோ இதுதான் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கிற சீனியர் அட்வொகேட் வைக்கிற ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ரெஃப்யூட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் பார்த்த விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்து குடிபோதையில் வண்டியை ஓட்டியிருக்காரா இல்லையா அப்படின்றத ஒரு இஷ்யூ ஒன்று ரைஸ் பண்ணும்போது அவரோட பிளட் சாம்பிள்ஸ் இருக்குது. ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலன்ற ஒரே காரணத்தினால இந்த அஃபென்ஸ்லேருந்து அவர் மீட் அவுட் ஆக மாட்டார் அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மேலே ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸை நான் ரெஜிஸ்டர் பண்ணலன்ற ஒரே காரணத்தினால அவர் குடிபோதையில் வண்டி ஓட்டலை அப்படின்னு ஆகிடாது. அதே மாதிரி அந்த சாம்பிள்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணி போதுமான அளவில் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இருக்குன்றதுனால அதை ஏற்றுக்க முடியாத ஒரு வாதம் முதல் விஷயம். 2வது, மோட்டர் வெஹிக்கிள்ஸ் இன்ஸ்பெக்டரை இந்த என்ஜின் தடம் போடுற விஷயத்தை பற்றியும் இல்லை வண்டி தடம் போடுற விஷயத்தை பற்றியும் என்கொயரி பண்ணி அது வாக்குமூலம் வாங்கினது டைரெக்டாக இது ஒரு காரணமாக இருக்கலான்னு அவர் சொல்லலை. 2வது, அவர் வாக்குமூலமும் ரொம்ப ஷார்ட்டான ஒரு வாக்குமூலம், அதுலேருந்து வர இன்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி இந்த கேஸையே திசை திருப்ப முடியாது அப்படின்றது 2வது அப்சர்வேஷன். 3வது அப்சர்வேஷன், ஒரே நேரத்தில் செக்ஷன் 337ம் சரி, செக்ஷன் 337ன்றது ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் காசிங் ஹர்ட், அதாவது ஒருத்தரை காயப்படுத்தக்கூடிய ஒரு ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதே மாதிரி செக்ஷன் 304 பார்ட் 2 வந்து கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர். ரெண்டுத்துல ஒரு காமன் விஷயம் இருக்குது. இந்த காரியத்தை நம்ம செஞ்சோன்னா ஒரு கடுமையான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ், அந்த நாலேஜ் வந்து ஒரு காமன் ஃபேக்டர். ஸோ இவர் குடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நாலேஜ் இவருக்கு இருந்திருக்கணும், ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நாலேஜ் இருந்திருக்கணும். ஸோ ரெண்டும் இன்டர்ரிலேட்டடுன்றதுனால இந்த கேஸ் இருக்குன்றதுனால இந்த கேஸ் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிறது சரி கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அவர் ஜட்ஜ்மெண்ட்டை குறைக்கிறத பற்றி, அதாவது அவருக்கு இம்போஸ் பண்ண தண்டனையை குறைக்கிறத பற்றி பார்க்கும்போது, தண்டனை கொடுக்கறது எவ்வளோ கால அவகாசத்துக்கு கொடுக்கணுன்றது ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் ஜட்ஜுக்கு இருக்குது. அந்த கேஸோட மேக்னிடியூடை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குன்றது, எவ்வளோ கடுமையான ஒரு கேஸுன்றதை பேஸ் பண்ணி அந்த டிஸ்கிரிஷன் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது உண்டு. இந்த பர்டிகுலர் கேஸில் அவர் டிஸ்கிரிஷனை சரியாக தான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு, இது குறுக்கிடுறது சரி கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் அப்சர்வேஷன் கொடுத்து இந்த கேஸ் வந்து கன்விக்ஷன், ஹைகோர்ட் கொடுத்த அந்த கன்விக்ஷனை வந்து அப்ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பார்க்கும்போது நமக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா, என்னெல்லாம் டிஃபென்ஸ் எடுக்கலாம், ஒரு ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் கேஸஸில் என்னெல்லாம் டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நமக்கு கிளியராக தெரிய வரதுக்கான
தெரியறதுக்கான இந்த கேஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேஸு 2012 நடந்தது. இது சம்மந்தமாக இதுக்கப்புறம் நிறைய கேசஸ் நடந்தது, ரொம்ப ஃபேமஸான கேசஸ் நடந்தது. ஒவ்வொன்றா வரப்போகிற வீடியோஸில் ஒரு சில கேசஸை, முக்கியமான கேசஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.